ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கடையல். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப செமையான மேட்சானது. இது என்னென்னு பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தக்காளி 2. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுருங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் ஒரு 30% நல்லா வெந்துடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுலேயே ஆவி வதக்கும் தண்ணியிலே நல்லா வெந்திருக்கும். ஒரு 30% வெந்துருச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கப்போ ஒரு டைம் எடுத்து அப்பப்போ கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இருக்கணும். அப்புறம் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் மாற்றிக்கோங்க. ஜாரில் பார்த்திங்கன்னா டர் அந்த மாதிரி பல்ஸ் மோட்லேயே வந்து நீங்கள் அரைச்சி எடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக டர்ன்னு போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.